ஏழாம் இடத்துல சனி. பொதுவாக ஏழாம் இடத்துல சனி இருக்கக்கூடாது. அவ்வாறு இருந்தால் களத்திரஸ்தானம் தன் வாழ்க்கை துணையே பாதிக்கும். கணவனாக இருந்தால் மனைவியையோ, மனைவியாக இருந்தால் கணவனை பாதிக்கும். அப்படி அதை மட்டும் பாதிக்கிறது இல்லை. அதுக்கடுத்து அதனுடைய மூணாவது பார்வையாக தந்தை ஸ்தானத்தை பார்க்குது. தந்தை ஸ்தானம் முக்கியமான உறவான தந்தையை பாதிக்குது. அடுத்து இது மட்டும் பாதிக்கிறது இல்லை, தன்னுடைய சமசப்தமான ஏழாம் பார்வையால் லக்கணத்தை பார்த்து சோம்பேறித்தனம், சுறுசுறுப்புலாம், மந்தத்தனம், உள்ளத்தனம், பொறாமைத்தனம் போன்றவற்றைகளாம் தந்து கெடுத்துருது, குணத்தை கெடுத்துருது. அடுத்து 10ஆம் பார்வையாக அதுக்கு அடுத்தபடியாக என்ன செஞ்சு விடுகிறதுனா தாய் ஸ்தானத்தை பார்த்துருது. அப்போ தாய் நிலையை பாதிக்குது. அப்போ ஒரு மனிதனுக்கு தேவையான தான் முக்கியம், தன்னுக்கு வாழ்க்கை துணை முக்கியம், தந்தை முக்கியம், தாய் முக்கியம். அது மாதிரி எல்லா உறவு ஸ்தானங்களையும் இந்த 7ல் உள்ள சனி பார்த்து கெடுக்கக்கூடிய தன்மைகளில் இருக்குது. இன்னும் அந்த 7ல் உள்ள சனியோட ராகு சேர்ந்தால் இன்னும் கூடுதலான பாவத்துவம் ஆகிடுவார். செவ்வாய் சேர்ந்தால் அதிகமான பாவத்துவமாகி இந்த முக்கியமான 7ஆம் இடம் வாழ்க்கையை பாதித்து அப்பா அம்மாவை சரியில்லாத அப்பா அம்மாவாக்கி தன்னுடைய ஜாதக தன்னையும் கெடுத்துரும். இப்போ இதுக்கு பலன் அதிகமாக முடிவு பண்ணுவதற்கு அந்தந்த ஸ்தானம் அதிபதி காரகிரகங்களையும் நம்ம ஆய்வு செய்து பார்க்கணும். அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இதில் முக்கியமாக 7ல் சனியோட ராகு சேர்ந்தாலும் சரி, 7ஓட சனியோட செவ்வாய் சேர்ந்தாலும் இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையை, திருமண வாழ்க்கையை கடுமையாக பாதிச்சிருது. அப்படிங்கிறது தான் முக்கியம். நல்ல மனைவியை அமையாமல் தடுத்துருது, திருமண தடையை கொடுத்துருது. அது இதில் முக்கியம். சமசப்தமாக 7ஆம் இடத்தை பார்வையாக லக்கணத்தை பார்க்குறப்ப ஜாதகருடைய ஒரு தன்மையை கெடுத்துருது. அவர் எதிர்நீச்சல் இல்லாத தன்மைகளில் ஒரு எதிர்த்து போராட திராணியற்ற தன்மையை அவை கொடுத்துருது. அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே சனி 7ல் இருந்து இருக்குது சார், ஆனால் நல்லா இருக்காங்க அப்படின்னா அந்த சனியோட சுபகிரகமான சுக்கிரன் சேர்ந்துருக்கிறது, அல்லது அந்த சனியை குரு பகவான் பார்க்கறது, லக்கணத்திலேருந்து குரு பகவான் பார்க்கக்கூடிய தன்மை. இன்னும் லக்கணத்திலேருந்து பார்ப்பதை விட 5, 7, 9வது 5ஆம் பார்வையாகவே 9வது பார்வையாகவே அந்த 7ஆம் இடத்தில் உள்ள சனியை குரு பார்க்கக்கூடிய நிலைகளில் அவை என்னன்னா ஓரளவான நல்ல பலனை கொடுத்துருது. குரு பார்த்த சனியாக இருக்கிறப்ப அவை மனைவி ஸ்தானத்தையும் பாதிப்பதில்லை. அப்படியே 9ஆம் பார்வையாக தந்தை ஸ்தானத்தை, அதை 3ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கறனால தந்தையை பாதிக்கிறது இல்லை. சாதகருடைய குணத்தை லக்கணத்தை பார்த்து பாதிப்பது கிடையாது. தாய் ஸ்தானத்தை பாதிக்காது. ஏன்னா குரு பார்த்த சனியாக இருக்கிறப்ப அதனுடைய தீய சக்தி வடிகட்டப்படும். அதே நேரத்தில் நல்லதும் தராது, அல்லதும் தராது, ரெண்டையுமே தராத ஒரு நிலைக்கு வந்துடுது. அதனால் எந்த ஒன்றையும் ஒரு பிக்சராக முடிவு பண்ண முடியாது. ஏனைய கிரகங்கள் அவங்களுடைய லக்கணத்தை பொறுத்து தான் இந்த 7ல் உள்ள சனியை நம்ம பலனை முடிவு செய்ய வேண்டும்.